பிரைஸ்லோ கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாதாக. இந்த மாலை வேளையிலும் கூட நம்ம சில சின்ன டாபிக் பார்ப்போம். தேவனை தேடுங்கள். நம்ம முதலாவது தேவனை தேடணும். அதை விட்டு நம்ம நிறைய காரியங்களை பற்றி நம்ம பேசுகிறோம், தேடுறோம், கேட்குறோம், யோசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கிரியையில் நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் தேவனை தேடுறதே இல்லை. அதிகாலையில் ஆண்டவரை தேடணும் சொல்லப்பட்டிருக்குது. அதிகாலை நான் ஒரு 4 மணி 3 மணி ஆண்டவர் எழுப்புவார். நம்ம ஆண்டவர் கேட்கும்போது எழுப்புங்கப்பா எனக்கு நான் ஜெபிக்கணும் அப்படி சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளை என்ன செய்வார்? எழுப்புவார். அது ஒரு கிருபை. ஆண்டவர் கரெக்டாக எழுப்புவாருங்க. உண்மையிலேயே அது சத்தியம். ஏன்னா என்னை கூட ஆண்டவர் எத்தனையோ தட்டி எழுப்பியிருக்கிறார். நான் மறந்துட்டு தூக்கம் ஆழ்ந்தா போனால் கூட டப்புன்னு யாரோ எழுப்புற மாதிரி இருக்கும். பயம் துச்சு குச்சி எழுந்து உட்காந்தா மணி 4 மணி இருக்கும், 3 இருக்கும். அந்த டைமில் உடனே நம்ம தூக்கத்தை விட்டுட்டு நம்ம உடனே எழுந்து உட்காந்து ஆண்டவருக்கு வர்ஷிப் பண்ணணும், துதிக்கணும். சத்தமாக துதிக்கலாம், தனியாக இல்லை டிஸ்டர்ப் ஆகுதுன்னா மெதுவாக துதிக்கலாம். அந்த மாதிரி கத்தர்கிட்ட நம்ம ஆக மொத்தம் அந்த ஒரு 1 hour 2 hours நமக்கு ஆண்டவர் எவ்வளோ நேரம் கொடுக்குறாரோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ. பலவீனமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பண்ணலாம், முதியோர் கொஞ்சம் நேரம் பண்ணலாம், நல்லா வாலிப பிள்ளைகளை நிறைய நேரம் பண்ணலாம். 1 hour 2 hours கூட ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கலாம். அப்போ தான் அவரை தேடணும். அதிகாலையில் இந்த தேடுங்கன்னு சொல்கிறார். அதிகாலையில் தேடணும் ஆண்டவரை. அப்போ அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு இல்லைங்களா? அடுத்தது எப்படி தேடணும்னா, முதலாவது வேணும் ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கொடுக்கப்படும். இவையெல்லாம் உலக காரியங்கள் மட்டும் இல்லை, ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, பணம் அதெல்லாம் கூட கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும்னா நமக்கு மற்றதெல்லாம் கூடவே வந்துடும். எல்லா காரியங்களும் வரும். என்னென்ன காரியம், நன்மையான காரியங்கள் எல்லாமே நமக்கு வந்துடும். சில நினைப்பாங்க பணம் வந்துடும், பொருள் வந்துடும், ஐஸ்வர்யம் நமக்கு வந்துடும், ஆண்டவர் நம்மளை அப்படி வைப்பார். அதனால தேடுவாங்க. ஆண்டவர் அதுக்காக தேடக்கூடாது. இந்த சொல்லிட்டாரே இந்த வசனத்துக்காக நம்ம ஆண்டவர் தேடக்கூடாது. உண்மையாகவே முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் ஆண்டவர் தேடும்போது நம்ம கல்லடையலாம். அதே மாதிரி நம்ம கேளுங்கிறப்ப கொடுக்கப்படுன்றது நம்ம கேட்கணும். அப்பா இது கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் செஞ்சாச்சு நம்மளுக்கு கொடுப்பாரு. சில காரியங்கள் நம்ம அவர் தேடி கேட்கும்போது நமக்கு தாமதமாகுதுன்னு சிலர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, சோர்ந்து போவாங்க. சோர்ந்து போகிறது பிசாசின் கிரியை. அவன் சத்துரு நம்மளை எப்போவுமே சோர்வடைய வைப்பான், ரொம்ப மனமடைய வச்சுருவான். இப்போ ஒரு சின்ன காரியமாக இருக்கும், அது நம்ம மடமடைஞ்சு போகும். நான் போன வாரத்தில் ரொம்ப மனமடைஞ்சு போயிருந்தேன். ரொம்ப கஷ்டமாகி போச்சு மனசுக்கு. ஏன்னா மனிதர்களுடைய தொல்லை, மனிதர்களுடைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் இதெல்லாம் நம்மளை தாங்கிக்க முடியாது. சில பேர் பாருங்கள் அடிச்சிட்டா கூட தாங்கிக்குவாங்க, ஆனால் ஒரு வார்த்தையில் தாங்கவே மாட்டாங்க. அப்படியே குத்து. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஈட்டியை குத்துறது போல் குத்துவான். அந்த வார்த்தைகள்லாம் பட்டையை குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ பாருங்கள், ஆண்டவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குது பட்டையை குத்துக்கோள் போல் நம்ம பேசுவோன்றது ஆண்டவர் தெரியுது. எல்லாமே வேதத்தில் இருக்குது. ஒரு உறுப்பால் இல்லாமல் இல்லை. நடந்தது, நடக்க போகிறது, இனி நடக்க போகிறது, நடந்தது, நடவு முடிஞ்சது, எல்லாமே இருக்குது. ஒத்திருக்க தரிசன புஸ்தகம் தான் வேதாகம். ஆண்டவர் எழுதப்பட்டது. பாருங்கள் எவ்வளோ ஞானமாக எல்லாம் நம்மளுக்காக அவர் என்ன செய்கிறாரு? தேடத்துக்கு கிருபை தராரு. ரெண்டாவது நம்ம கேட்கணும், நம்ம தேடணும். பாவை சார்ந்து நான் வாழணும், நீ மாத்திரம் எனக்கு போதும்ப்பான்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் ஒரு பொசசிவ். அவருக்கு மட்டும்தான் முதல்ல கொடுக்கணும், அவருக்கு மட்டும்தான் விரும்பணும், அவரை மட்டும்தான் எல்லாம் செய்யணும்னு ஒரு பொசசிவ் அவருக்கு உண்டு. அதனால நம்ம அவரையே சார்ந்துக்கு வாழணும். மனுஷன் மேலே அன்பு வைக்கக்கூடாது. ஏன்னா அன்பு வைத்தா என்ன பண்ணுவார்? இக்கரகம் சொல்லி தூக்கிடுவார். நம்ம யார் மேலே அன்பு வைக்கிறோம் அவங்கள தூக்கிடுவார். ஏன்னா முதலாவது அவர் தான் நமக்கு, அவர் தான் இருக்கணும், அவர் தான் விரும்புவார். யாருக்கு அந்த மாதிரி நினைக்கிறாருன்னா, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் நினைப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த மாதிரி நினைப்பார். அவர் என்னுடைய பிள்ளை, எனக்கு சுதந்திரம், என்னுடைய இதுன்னு சொல்லி நினைப்பார். ஏன்னா அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை விளைக்கிறவன் நம்மளை வாங்கிட்டார். அவர் நம்ம விளைக்கிறவன் கொடுத்த ரத்தத்தினால் வாங்கினதுனால நம்ம யார்? புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள். நம்ம இஸ்ரவேலர். கண்டு விசுவாசிக்கணும், காணாமல் விசுவாசிக்கணும், பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம யார்? பாக்கியவான்கள். அந்த காலத்தில் இருந்தவங்க அந்த இஸ்ரவேலெல்லாம் அவரே யூதர்கள்லாம் அவரே பிடிச்சி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நடந்தது. சிஷர்களெல்லாம் கூட பாருங்கள், எல்லாம் பின்மாற்றத்தில் ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் நம்ம அப்படி இப்போ விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் இருக்கிறார், நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு ஒரு விசுவாசம். அவர் உண்டென்று அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு எல்லாத்தையும் செவி சாய்க்கிறாரு, நம்ம நம்புகிறோம்.
அதுதான் விசுவாசம். அதன்படி தான் நம்மளுக்கு அவர் படி அளக்கிறாரு. சரிங்களா? நம்பி விசுவாசிக்கிறது இல்லை, காணாமல் விசுவாசிக்கிறோம். நம்ம காணப்படாதவர்களை பற்றி நம்ம விசுவாசிக்கணும். அப்படி நடந்தது போலவே நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்ம தேவனை நோக்கி தேடுறது காரியங்கள். அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் அல்ல. சிலர் நினைப்பாங்க வந்துட்டோம்னா, ரோமர் 14:17 கூட நம்ம பார்க்கலாம். லூக்கா 17:21 கூட பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தை பற்றி பார்க்குறோம். அந்த மாதிரி சில வசனங்கள் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல. அவர் சிலர் நினைப்பாங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம், பணக்காராக இருக்கலாம், நல்லா புசிச்சு குடிச்சு ஜாலியாக ஒரு ஜாலி லைஃப், என்ஜாய்மெண்ட் லைஃப் நினச்சிப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட கிடையாது. அப்படி கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது உபத்திரவத்தின் குகையில் நம்மளை தெரிந்து கொள்கிறாரு. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன நினைக்கணும்? முதலாவது எப்படி நினைக்கணும்? இடுக்கமான வாசல் வழி தான் நமக்கு இருக்குது. விசாலமான வழி எங்கே போகுது? விசாலமான வழி வந்து கேட்டுக்கு போகுது. அது நமக்கு இப்போ நரகத்துக்கு போகிற வழி நமக்கு தேவையில்லை. அப்படி விசாலமாக போய் நம்ம ஜாலியாக அப்படியே நடந்து போக மொத்தமாக போக கிடையாது. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து போகும்போது தான் கஷ்டங்கள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் புகையில் தான் நம்ம தெரிந்து கொள்கிறாரு. உபத்திரவத்தின் புகையில் தான் நம்ம தெரிந்து கொள்கிறாரு. அதை தான் அவர் விரும்புகிறாரு. ஏன்னா அவர் அந்த வழியில் தான் போயிருக்கிறாரு இல்லையா? அதனால் நம்மளும் அந்த வழியில் தான் கூப்பிட்டுட்டு போவார். அது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும், கடுமுறை தான் இருக்கும். ஆனாலும் அதில் நம்மளை வழி நடத்துறது பெரிய பாக்கியம், நம்மளுக்கு பெரிய அனுகூலம். இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். அப்போ தான் பரலோகம் போய் சேர முடியும். அது மாதிரி தான். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறதுக்கு தேவன ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் அல்ல. சரிங்களா? அதை நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளிலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். படுக்கையில் ஆண்டவரை தேடணும், உட்காரும்போது ஆண்டவரை தேடணும், நடக்கும்போது ஆண்டவரை தேடணும். இப்போ எங்கேயா நம்ம கிளம்பி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ப்பா, நான் இங்கே போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்கணும். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு ஒரு நாள் காலைல போகிற நாள் நைட்டோ அந்த மாதிரி என்ன கேட்கணும்? நாளைக்கு நான் அங்கே போகிறேன், உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் என்ன அனுப்புங்க, இல்லைன்னா நிறுத்திடுங்கன்னு சொல்லணும். எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் என்னை நிறுத்திருக்கிறாருங்க. கிளம்பி நிற்பேன், எல்லோரும் கிளம்பி நிற்போம். ஆண்டவர் வந்து போக வேண்டாம், நீ போக வேண்டாம்னு உடனே நான் நின்றுடுவேன். நான் வரலன்னு சொல்லிடுவேன். எல்லாம் திட்டுவாங்க, என்ன கிளம்பிட்டு நிற்கிற, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு. வேண்டாம், எனக்கு தெரியல, வேண்டாம்னு சொல்லுவேன். அதுமாதிரி நடந்த நாட்கள் உண்டுங்க. அதனால் ஏன்னா ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாது. அவர் கீழ்ப்படியணும். சொல்லுவாங்க, கிளியராக பேசுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஏன்னா தேவ ஞானம் அப்படிப்பட்டது. தேவன் ஞானத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? பதில் கொடுக்கணும். தேவன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரோட சிந்தி நடக்கும்போது தான் இதெல்லாம் நம்மளுக்கு சம்பவிக்கும். உண்மை. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோட கூடவே நடந்து போகணும், நடந்து வரணும், கேட்கணும். வேணான்னு சொன்னால் நின்றுடணும். இல்லை போய் தான் என்ன பண்ணிட்டு போனால் என்ன, இப்போது நீங்கள் வாங்க என் கூட, உங்கள் சமூகம் உன்னை வரட்டும், அப்படி அடம் பிடிச்சி போகிறது இல்லை. அங்கே வந்து நல்லாவே நடக்காது. நம்ம காரியங்கள் வாய்க்கவே வாய்க்காது. ஜெயகிறிஸ்து முன்னாடி போகலன்னா ஒன்றும் நடக்காது. அதனால் முதல் கேட்கணும், அப்புறம் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட பிடிவாதமாக பெற்றுக்கொண்டதெல்லாம் நாசமாக போச்சுங்க. எனக்கு நிறைய காரியங்களை நான் வம்பு பண்ணி பிடிவாதமாக தந்து இதை ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பிடிவாதம் பண்ணி நிறைய காரியங்கள் பெற்றுக்கொண்டேன். அதனால் நான் நாசமாக தான் போயினேன். என்னுடைய காரியங்களெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் இப்போ கஷ்டப்படுறேன். அந்த மாதிரிலாம் பிடிவாதம் பண்ணுமே, ஆண்டவர் பிரிய இல்லாத நம்ம கேட்டு வாங்கிட்டுமே, ஐயோ ஏன் வாங்கணும், இப்போ அனுபவிக்கிறேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரி அனுப்பிக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு போடுறேன். கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூட. ஆண்டவராக தருவார். அவர் எப்போ தருவார், ஏது தருவார்னு அவருக்கு தெரியும். எப்படி தரணும், ஏன் தரணும், எதுக்காக தரணும், எப்போ தரணும். நம்ம சோர்ந்து போய் கேட்டோம்னா விட்டுடணும். நம்ம கேட்டோம்னா சும்மா அலட்டிகிட்டே இருக்கக்கூடாது. சில காரியங்கள் அலட்டிகிட்டே தான் இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் போகும்போது நம்ம வரங்களை கேட்கலாம், அபிஷேகத்தை கேட்கலாம், அந்த மாதிரி அற்புதங்களை கேட்கலாம். அது மாதிரி அவர் அலட்டி கேட்கலாம். மற்ற காரியங்கள், உலக காரியங்களை கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அவர் தரமாட்டார். தருவார், அவருக்காக சுத்தமாக தான் தருவார். நம்ம இதை கேட்டு உலக காரியத்தை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், பணம், பொருள், பதவி, வீடு, அது இது, மனைகள், கிணைகள் எல்லாம் இஷ்டத்துக்கு வாங்கணும் வச்சுங்க, அவள் தான் தூக்கி போடுவார். இப்போ அப்படியே கடை, உலகத்திலே கடை அப்படின்னு. அப்படி கிடையாது. உலகத்தின் ஆசையை பாசைகள்லாம் விட்டுடணும். பரலோகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கணும், பரலோகத்துக்குரிய காரியங்களை செய்யணும். அதுதான் ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும். ஆத்துமா ஆதாயப்பட்டது ரொம்ப முக்கியங்க. பணம் இருக்குதோ இல்லையோ, ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்பட்டியே ஆகணும். அங்கே நம்மளை போனால் அவர் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்த,
உனக்காக நான் செஞ்சேனே, நீ எனக்கு என்ன செய்தேன்னு கேட்பார். நம்மளை படைச்சதே அதுக்கு தான். என்னான்னு ஆத்துமாதாயப்பட்ட அவருக்காக தான் நம்மளை படைத்தார். நமக்காக நம்மளை படைக்கல. நம்மளை தெரிந்து கொண்டது எதுக்கு? அழைக்கப்பட்ட அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் தான். நம்மளை தெரிந்து கொண்டார்னா எதுக்கு தெரிந்து கொண்டார்னா அவருடைய காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு தான். பிதாவின் சித்தத்தை அவர் தெரிந்து போல நம்ம இயேசு கிறிஸ்து சித்தத்தை செய்யணும். அதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம ரொட்டீன் வேலைக்காக தெரிந்து கொள்றதே கிடையாதுங்க. ரொம்ப தவறு. நம்ம அது ரொம்ப உணரணும். நம்ம உணர்ந்து கர்த்தரோடு இசைந்து கர்த்தரை கேட்டு முதலாவது ராஜ்யத்தோட நீதியை தேடி இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நம்ம தகுதிப்படுத்தணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.